Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்ப descriptive type questions நீங்க எழுதியிருப்பேன். அந்த descriptive type questionsல reproduction in organisms first topic, first chapter in NCERT. State boardலயும் உங்களுக்கு reproduction in organisms உண்டு. அதுல சில questions மட்டும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். It is not objective, descriptive. Mute. First question என்ன கேட்டிருந்தது அப்படின்னா அமீபா and yeast இருக்கா, they reproduce asexually. அமீபா yeast ரெண்டு பேரும் எடுத்துட்டேன்னா பாலிலா இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது. Asexual reproduction, you know, without gametic fusion. கேமீட்டுகள் இணைவு இல்லாமல் நடைபெற்றால் அதற்கு asexual பேர். அவளுக்கு அந்த asexual reproductionல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன inherent characteristics காணப்படுகிறது? அதனுடைய இயற்கையாகவே பாலிலா இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதற்கு asexual means பாலிலா சொல்லுவா, without gametic fusion. என்ன கேரக்டர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டது. அதுக்கு ஆன்சர் தெரியும். அமீபா ஈஸ்ட் எடுத்துட்டேன்னா both are example for unicellular organisms. ரெண்டும் ஒரு செல் உயிரினங்களாகும். அந்த யூனிசெல்லுலாரிட்டி ஃபேவர்ஸ் asexual reproduction. பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு உதவுகிறது. யூனி பேரண்டல், சரிடா, மேல் ஃபீமேல்ங்கிறது இங்க கிடையாது, ஒரே ஒரு ஆர்கானிசம் இருக்கும். அதனால யூனி பேரண்டல், ஒரே பெற்றோர்களாக இருத்தல், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். தேர்ட், சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. யூனிசெல்லுலார்னாலே ரொம்ப சிம்பிளா இருக்கும், எளிய உடலத்தை பெற்றிருத்தல். These three things favors asexual reproduction in amoeba and yeast. இந்த அமீபா ஈஸ்ட் எங்க படிச்சாலும் வரப்படி உடனே லிங்க் பண்ணிக்கணும். அமீபா அப்படிங்கறத நம்ம 5 kingdom system of classification படிக்கிறப்ப மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை படிச்சிருப்பேன். ஈஸ்ட் அப்படிங்கிறது உனக்கு ஃபங்கஸ்ல வந்துடும். அமீபா எடுத்துட்டெல்லாம் புரோட்டிஸ்டா, யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ், ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் விலங்குகளை நாம் புரோட்டிஸ்டா என அழைக்கிறோம். அந்த இடத்துல இதை கொண்டு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन உனக்கு கேட்டிருந்தது annuals and perennials. You know, which one has short juvenile phase? Annual, perennial, தமிழ்ல ஒரு பருவ தாவரங்கள், பல பருவ தாவரங்கள்னு சொல்லுவா. அதுக்கு யாருக்கு ரொம்ப குறைவான வாழ்க்கை சுழற்சி காணப்படுகிறதுன்னு கேள்வி கேட்டிருக்கோம். இது வரப்போ ஒரு 4 டேர்ம் தெரிஞ்சுன்னா உனக்கு ஈஸியா இருக்கும், வெறும் பாடமா பார்க்கறதோட. Annuals or the plants complete their life cycle within a season or within a year. ஒரு வருடத்திற்குள்ளோ ஒரு பருவத்திற்குள்ளோ தம்முடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்து கொண்டால் அவர்களுக்கு ஆனுவல் பேர், ஒரு பருவ தாவரங்கள் பேர். நெல்லு செடி ஞாபகம் வச்சுக்கோ, பேடி, ஒரைசா, சட்டைவாவை ஞாபகம் வச்சுக்கோ. வீட், ட்ரிட்டிகம் வல்கேரை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பைனியல்னு ஒன்று இருக்கு. பைனியல்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் லிவ் ஃபார் 2 seasons or 2 years. 2 வருஷம் அல்லது 2 சீசன் இருப்பாங்க. First year vegetative growth takes place. First year vegetative growth. Annuals of the plants complete their life cycle within a season or within a year. சொன்னேன், ஒரு வருடத்திலோ ஒரு பருவத்திலோ செத்து போனால், பூ பூத்து காக்காச்சு செத்து போனால் annual பேர். Biennials of the plants live for 2 seasons or 2 years. 2 வருஷம் அல்லது 2 சீசன் இருப்பான். First year vegetative growth நடக்கும், second year reproductive growth நடக்கும். முதல் பருவத்திலே உடல் வளர்ச்சி நடைபெறும், இரண்டாவது பருவத்திலே இனப்பெருக்க வளர்ச்சி நடைபெறும், flowering, பூலாம் வரும். Perennials of the plants live for many seasons or many years. பலபருவ தாவரங்கள் என்பவை பல வருடங்கள் உசுரோட இருப்பாங்க. இப்ப பைனியலுக்கு எக்ஸாம்பிள் இங்க சொல்லல, கேரட், பீட்ரூட், ரேடிஷ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, அதெல்லாம் பைனியல்ல வருவோம். Perennials live for many seasons or many years. நிறைய வருஷம் உசுரோட இருப்பாங்க. அந்த பெரினியலை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. One is monocarpic perennial, another is polycarpic perennial. ஒரு பருவ monocarpic பலபருவ தாவரம், polycarpic பலபருவ தாவரம் தமிழ்ல சொல்லுவோம். Monocarpic perennials of the plants live for many seasons or many years, but produce flowers and fruits only once in their lifetime, followed by death.
மோனோகார்பிக் பெரினியல் நிறைய வருஷம் உசுரோட இருப்பாங்க, ஆனா ஒரே ஒரு தடவை பூ பூத்து காய் காய்ச்ச அப்புறமா செத்து போயிடுவாங்க. பேம்புவை ஞாபகம் வச்சுக்கோ, மூங்கில், பாம்பு இல்ல, பேம்பு. ஓகேயா? அடுத்தது வாழை மரத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். மோனோகார்பிக் பெரினியல் மியூசா பாரடைசியாக்கா, வாழை மரம், பனானாவை ஞாபகம் வச்சுக்கலாம். Polycarpic perennials of the plants live for many seasons or many years, and they produce flowers and fruits in every season or every year. நிறைய வருஷம் உசுரோட இருப்பா, ஒவ்வொரு வருஷமும் பூ பூப்பா, ஒவ்வொரு வருஷமும் காய் காய்ப்பா, ஒவ்வொரு வருஷமும் செத்து போக மாட்டா. So they live for many years and they produce flowers and fruits in every season. பல வருடங்கள் உயிர் வாழ்ந்து ஒவ்வொரு வருடமும் பூ பூத்து காய் காய்ச்சி நமக்கு பயனை தருவாங்க. இதுல வர சமயத்துல உங்களுக்கு என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஆனுவல்ஸ் தான் இதுக்கு ஆன்சர் தெரியும். ஆனுவல் எடுத்துட்டு எல்லாம் which one has a short juvenile phase. இந்த ஜுவனைல் வாழ்க்கையானது குறைந்த நாள் வாழக்கூடியது எது அப்படின்னா ஆனுவல்னு சொல்லிடலாம். அது உனக்கு தெரிஞ்சதுதான், அதுதான் இந்த கேள்வியா உனக்கு கேட்டிருந்தது. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆனுவல் ஒரு பருவ தாவரம், பைனியல்ஸ் இருபருவ தாவரம், பெரினியல்ஸ் பலபருவ தாவரம், monocarpic perennials and polycarpic perennials. இது மாதிரி 5ல ரொம்ப நாள் யார் இருப்பான்னா இந்த பெரினியல்ல polycarpic perennials is vital. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? ரைட். இந்த polycarpic perennialக்கு எல்லாமே எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். மாமரம், மேங்கோ ட்ரீ, புளியாமரம், டேமரன் ட்ரீ, கோகனட், தென்னை மரம், எதனாலும் வச்சுக்கோங்க. ஓகேயா? ரைட். Next question உனக்கு கேட்டிருந்தது, what will happen after fertilization to the ovary, ovules, egg and integuments? கருவுறுதலுக்கு பின்னர் சூற்பை, சூல்கள், அண்டம், இன்டெகுமெண்ட்க்கு என்ன ஆகும்? After fertilization, the ovary is converted into the fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூற்பையானது கனி தோலாக மாறும். நம்ம ஃப்ரூட் சொல்லுவோம், actually it is not fruit wall. Epicarp, mesocarp and endocarp. கனி புறத்தோல், கனி நடுத்தோல், கனி அகத்தோல் என்று 3ஆக மாறும். அப்ப சிம்பிளா ovary is converted into fruit. சூற்பையானது கனியாக மாறும். The ovules are converted into seeds. சூல்கள் என்பவை உங்களுக்கு விதைகளாக மாறும். What will happen to the egg? After fertilization, the egg is converted into zygote. கருவுறுதலுக்கு பின்னர் அண்டமானது zygote-ஆக மாறும். What will happen to the integuments? சூல் உறைகளுக்கு என்ன ஆகும்? Outer integument is converted into testa and inner integument is converted into tegment, the seed coat. Integument என்னவா மாறுவானா விதை உறையாக மாறுவா. வெளி உறை டெஸ்டாவா மாறும் outer integument, உள்ளுறை tegmena மாறும். சோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இதெல்லாம் அப்படியே படிச்சதுதான், ஞாபகப்படுத்துறதுக்காக உனக்கு. சோ இது பேஸ் ovary, fruit கனியாக மாறும் சூற்பை, ovule seed சூல்கள் விதையாக மாறும், egg is converted into zygote அண்டமானது zygote-ஆக மாறும், integuments are converted into seed coat விதை சூல் உறைகள் விதை உறைகளாக மாறும், testa and tegment outer and inner seed coat. வெளி உறை testa சொல்லுவா, உள் உறை tegment சொல்லுவா. ஓகே ரைட். அப்புறம் குறிச்சுக்கலாம், இதை மட்டும் சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா, இதை நம்ம ஒரு கம்பைன் பண்ண கொஸ்டின். எத்வோம், கேரா, மர்கான்சியா, காக்ரோச் இவாழ்த்த யார் மொனோஷியஸ், யார் டயோஷியஸ்? எத்வோம்னா மண்புழு, கேரா அப்படிங்கிறது ஒரு ஆல்கே, மர்கான்சியாங்கிறது ஒரு பிரையோஃபைட், காக்ரோச்ங்கிறது ஆர்த்ரோபோட்ஸ்ல வரும். அதாவது நீ 11th 12th இங்க மிங்கிள் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் என்ன அப்படின்னா மொனோஷியஸ் டயோஷியஸ்னு கேள்வி வந்தது. தமிழ்ல மொனோஷியஸ்னு சொல்லலாம், ஆர் ஓரில்லம் உடையதுன்னு சொல்லுவான். டயோஷியஸ்னு சொல்லலாம், ஈரில்லம் உடையதுன்னு சொல்லுவான். மொனோஷியஸ் பிளான்ட் or animalனா if the male and the female reproductive structures are present in the same organism, we are calling it as monoecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்தில் காணப்பட்டால் அதற்கு மொனோஷியஸ். இப்ப எர்த்வோம் எடுத்துட்டு எல்லாம் ஹெர்மாஃப்ரோடைட்னு படிச்சிருக்கேன். எர்த்வோம் மண்புழுல எடுத்துட்டு எல்லாம் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, விந்தகம் அண்டகம், ஆண் இனப்பெருக்க உறுப்பு பெண் இனப்பெருக்க உறுப்பு ரெண்டு எங்க இருக்கும் அப்படின்னா ஒரே உயிரினத்துல இருக்கும். So earthworm is an example for monoecious animal. Male and the female reproductive structures are present in the same organism. மண்புழுவிலேயே
விந்தகமும் அண்டகமும் இரண்டு இனப்பெருக்க உறுப்புகளும் காணப்படுவதால் அது மொனோஷியஸ். பட் பிளான்ட்ல சொல்றப்ப நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். மேலுக்கு ஆந்த்ரீடியம்னு பேரு, ஃபீமேலுக்கு ஆர்கிகோனியம்னு பேரு. Male and the female reproductive structures, antheridium and orchigonium, present in the same plant. ஆணினப்பெருக்க உறுப்பாக ஆந்த்ரீடியமும் பெண்ணினப்பெருக்க உறுப்பாகிய ஆர்கிகோனியமும் ஒரே உயிரினத்தில் இருந்தால் அதுக்கு மொனோஷியஸ்னு பேர். இப்ப கேரா இருக்கு பாருங்களே, இந்த கேராங்கிறது ஒரு ஆல்கே, அங்க ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் ஒரே பிளான்ட்ல இருக்கும். So Chara is a monoecious plant. Mercantia comes under bryophytes. Bryophytes are the amphibians of the plant kingdom. Mercantia என்பது ஒரு bryophyte ஆகும். They are the amphibians of the plant kingdom. தாவர உலகின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படும். Mercantiaல ரெண்டு thallus இருக்கும். Male thallusனு ஒன்று இருக்கும், female thallusனு ஒன்று இருக்கும். You know thallus. Thallusனா தெரியும், undifferentiated plant body. ஒரு தாவரத்தின் உடலமானது வேர் தண்டு இலை என பிரியாமல் இருந்தால், the plant body is not differentiated into root, stem and leaf like structures. We are calling it as thallus. The Mercantiaங்கிறது bryophytesல வரும். Male thallusனு ஒன்று இருக்கும், female thallusனு ஒன்று இருக்கும். Male antheridium இருக்கும், female orchigonium இருக்கும். Antheridium and orchigonium are present in two different thalli or two different plants. We are calling it as dioecious or heterothallic. ஆணினப்பெருக்க உறுப்பாக ஆந்த்ரீடியமும் பெண்ணினப்பெருக்க ஆர்கிகோனியமும் ஆர்கிகோனியமும் இரு வெவ்வேறு தாலஸ்களில் காணப்பட்டால், தாவரங்களில் காணப்பட்டால் அதற்கு டயோசியஸ் ஆர் ஹெட்டிரோதாலிக்னு பேர். மொனோஷியஸ்னா ஹோமோதாலிக்னு சொல்லுவாங்க. அது மெர்கான்ஷியாங்கிறது ஒரு டயோசியஸ் பிளான்ட். தென் காக்ரோச். காக்ரோச் நமக்கு தெரியும், ஆமநாட்டி காக்ரோச் இருக்கும், பொமநாட்டி காக்ரோச் இருக்கும். So male and the female reproductive structures are present in two different organisms. அப்ப காக்ரோச் எதுல வரும்னா டயோசியஸ், ஈரில்லம் உடையது. அப்ப எத்வம் மொனோஷியஸ், மண்புழு மொனோஷியஸ், கேரா மொனோஷியஸ், தென் மெர்கான்ஷியா டயோசியஸ், காக்ரோச் டயோசியஸ். அந்த எக்ஸ்பிளனேஷன் மறந்துடாதீங்க. இப்ப மொனோஷியஸ் சொன்னேன், டயோசியஸ் சொன்னேன். பிளான்ட்ல இன்னொரு கண்டிஷனும் இருக்கு, பாலிகேமஸ். தெரிஞ்சுக்கோ, மேல், ஃபீமேல் அண்ட் பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ் ஆர் present in the same plant. We are calling it as polygamous. தாவரங்களில் சில தாவரங்களில் ஆண் மலர்கள், பெண் மலர்கள், இருபால் மலர்கள் மூன்றும் ஒரே தாவரத்தில் காணப்படும். மேல் ஃபிளவர்னு ஒருத்தர் இருப்பா, ஃபீமேல் ஃபிளவர்னு ஒருத்தர் இருப்பா, ஆண் பெண், பைசெக்சுவல் ஃபிளவர்னு இருப்பா. இது மூணு ஒரே பிளான்ட்ல இருந்தா அதுக்கு பாலிகேமஸ் கண்டிஷன் பேர். இங்க மொனோஷியஸ் டயோசியஸ் மாதிரி பாலிகேமஸ் மறந்துடாத. பனானா, மியூசா பாரடைசியாக்கா, வாழை மரத்துல பாலிகேமஸ் இருக்கும். Mangifera indica, mango இருக்கு பாருங்க, where the polygamous condition is reported. அது என்ன சொல்றது, பாலிகேமஸ்னே தமிழ்ல வச்சுக்கலாம். அப்புறம் இங்க கொடுத்திருந்தது rearrange the things அப்படின்னு கொடுத்திருந்தா எம்ப்ரையோஜெனசிஸ், அதாவது சரியாக வரிசைப்படுத்தவும் அப்படின்னு வச்சுக்கலாம். எம்ப்ரையோஜெனசிஸ்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரையோ, கரு உருவாவதற்கு கரு உருவாதல் என்று பெயர். ஃபெர்டிலைசேஷன், கரு உருதல், fusion of male and the female gametes, and it results in the formation of a diploid cell called the zygote. ஆணின செல்லாகிய விந்துமும் பெண்ணின செல்லாகிய அண்டமும் அல்லது ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணைந்து zygote உருவானால் fertilization, கரு உருதல். Gametogenesis, the development of gametes in the gonad. இனப்பெருக்க உறுப்புகளில் கேமெட்டுகள் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு கேமெட்டுகள் உருவாக்கம் என்று பெயர். Then pollination, transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது பறந்து சென்று சூழ்முடியை அடைந்தது என்றால் அதற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இது 4ல ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் செடியில பிளான்ட்ல நடக்கிறது என்னன்னா கேமெட்டோஜெனசிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். அதாவது ஸ்டேமன் ஆந்தர் உள்ள மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆவா, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஓவியுள்ள மெகாஸ்போர் ஃபார்ம் ஆவா, மெகாஸ்போரோஜெனசிஸ். மகரந்த பையில் மகரந்தம் உருவாதல், மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். சூழின் உட்புறத்தே மெகாஸ்போர் உருவாதல், மெகாஸ்போரோஜெனசிஸ். அந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மெகாஸ்போரோஜெனசிஸ், அது ரெண்டுக்கு தான் என்ன பேர், கேமெட்டோஜெனசிஸ்னு பேர். ரெண்டாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ரெண்டாவது பாலினேஷன், மகரந்த சேர்க்கை செடியை பொறுத்தவரை.
Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது பறந்து சென்று சூழ்முடியின் மீது அமர்ந்து கொள்ளுகின்ற நிகழ்விற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். First gamete form ஆவா, then pollination takes place. Then fusion of male and the female gametes and results in the formation of a diploid cell called zygote. ஆணின செல் ஆகிய ஆண் கேமெட் பெண் கேமெட் இணைந்து zygote உருவாதல் கருவுறுதல் பேர். Then from the zygote embryo is formed. கருவானது உருவாகும். Embryogenesis என்று அழைப்பார்கள். With radicle, plumule, hypocotyl, epicotyl, cotyledon, முளைவேர், முளைக்குருத்து, hypocotyl, epicotyl, வித்துளைகள் அதெல்லாம் வருது பாருங்களே, அதாவது தெரிஞ்சுக்கோ. ஓகேயா? ரைட். 2 minutes இத மட்டும் குறிச்சுக்கோ. குறிச்சினதுக்கு அப்புறமா next question குழந்தைகளா, reproduction associated with reduction division. Reduction division, you know, meiosis. In the end of meiosis, the chromosome number is reduced to half. Upon reproduction associated with the reduction division, அப்படின்னா naturally the sexual reproduction. பாலின பெருக்கம் என்பது குன்றல் பகுப்புடன் தொடர்புடையது. ஏன்னா கேமெட் ஃபார்ம் ஆகிற சமயத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி ஹையர் பிளான்ட்ஸ்ல நடக்கும். இப்போ பிளான்ட் வரும், எக்ஸாம்பிள் எடுத்தோம். இப்ப ஜிம்னோ ஏஞ்சியோ எடுத்துப்போம், டெரிடோஃபைட்ஸ் எடுத்துப்போம். In pterido, gymno and angiosperms, the plant body is a sporophyte. தாவர உடலம் என்பது ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். Spore producing plant is said to be sporophyte. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரத்தினை நாம் ஸ்போரோஃபைட் என அழைக்கிறோம். அந்த ஸ்போரோஃபைட்ல இப்ப நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட் தான் 12th படிக்கிறோம். இப்ப angiosperms வரும். Angiosperms, angion means a kether box, sperma means seed. Protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். பூபூக்கும் மாதம் தை மாதம் அப்படின்னு பாட்டு வர மாதிரி. அப்ப ஏஞ்சியோல எடுத்துட்டேன்னா பிளான்ட் பாடி இஸ் a sporophyte. தாவர உடலம் என்பது ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். அதுல என்ன ஃபார்ம் ஆகும்? மேல் ஃபிளவர் வருவா, ஃபீமேல் ஃபிளவர் வருவா, அதை மறந்துடும். ஆண்ட்ரோசியம், கைனோசியம் வச்சுக்கோ. மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி ஆந்த்ரேடியம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி ஆர்கிகோனியம். இங்க ஆந்த்ரேடியம் ஆர்கிகோனியம்ங்கிறது லோவர் ஆர்கானிசத்துல சொல்லுவோம். இங்க ஆண்ட்ரோசியம், கைனோசியம்னு சொல்லுவோம். இப்ப டெரிடோஃபைட்ல வரப்ப ஆந்த்ரேடியம் ஆர்கிகோனியம் சொல்ல போறோம். இங்க வரப்ப என்ன சொல்ல போறோம்னா ஆண்ட்ரோசியம், கைனோசியம் சொல்லுவோம். மகரந்தத்தால் வட்டம், சூலக வட்டம்னு சொல்லுவோம். அந்த ஆண்ட்ரோசியத்துல ஸ்டேமன் இருக்கும், மகரந்தத்தால் காணப்படும். அந்த ஸ்டேமன் உள்ள மைக்ரோஸ்போர் ஆந்தர் படிச்சிருப்பேன், அதுக்கெல்லாம் போல மைக்ரோஸ்போர் மதர் செல் undergo meiotic cell division to form haploid microspores. Megaspore mother cell undergo meiotic cell division to form megaspore mother cell undergo meiotic cell division to form megaspore. அப்ப மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல், தாய் செல்கள் ரெண்டுலயும் மியாசிஸ் நடந்து மைக்ரோஸ்போரும் மெகாஸ்போரும் ஃபார்ம் ஆகும். இங்க மேல் கேமெட் வரும், இங்க ஃபீமேல் கேமெட் வரும், ஆண் கேமெட் வரும், பெண் கேமெட் வரும். திருப்பி தே ஃபியூஸ், அவர்கள் இணைவார்கள். அப்ப ரீப்ரொடக்ஷன் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கணும். இது பிளான்ட்டை பொறுத்தவரை. இப்ப நம்மள்கிட்ட வா, அனிமல்ல, ஹியூமன், நம்மள்கிட்ட எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்கா? 46. நம்மளோட கேமெட் லெவல் இருக்கும் 23. அப்ப மேலோட டெஸ்டிஸ் விந்தகம், ஃபீமேலோட ஓவரி அண்டகம், ரெண்டுலயும் என்ன நடக்கும்? மியோட்டிக் செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த மியோசிஸ் நடக்கிறப்ப ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து மேல் கேமெட் ஸ்பெர்மடோசோவா ஆண் கேமெட் ஃபார்ம் ஆகும். எக் ஆர் ஓவம் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகும். தே அண்டர்கோ ஃபியூஷன். அப்ப நீங்க ஞாபகம் வேண்டியது ரீப்ரொடக்ஷன் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் டிவிஷன் ஜெனரலி கேட்டால் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம். ஏன்னா ஏசெக்சுவல்ல உனக்கு மியோசிஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. பாலினா இனப்பெருக்கத்திலே ஜெனரலா மியோசிஸ் நடக்காது. இட் இஸ் கன்சர்ன்ட் வித் ஒன்லி மைட்டோசிஸ். மைட்டோசிஸ் மட்டும் அங்க நடக்கும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறது, haploid organisms that undergo sexual reproduction. Name the stage in which meiosis occur. என்ன பார்த்துக்கோ, haploid organismனா ஒருமைய நிலையில் காணப்படுகின்ற தாவரங்களில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குமா? நடக்கும். பாலின பெருக்கம் நடைபெறும். நேம் த ஸ்டேஜ் இன் விச் மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அவங்கள்ட்ட எப்ப மியாசிஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கா, ரீசன்ஸா எழுதணும்னு கொடுத்துருக்கான். இப்ப ஹாப்ளாய்டு ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சது ஈஸியா பிரையோஃபைட்ஸ்.
Bryophyte படிக்கிறப்ப the haploid gametophytic phase alters with the diploid sporophytic phase called alternation of generation. Bryophyteகளின் வாழ்க்கை சுழற்சியில் ஒருமைய gametophytic நிலையும் இருமைய sporophytic நிலையும் மாறி மாறி வருதலை நாம் சந்ததி மாற்றம் என அழைக்கிறோம் அப்படின்னு முன்னாடி படிச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா அதோட பிளான் பாடி என்னவா இருக்கும்? ஹாப்ளாய்டா இருக்கும். ஒன் செட் ஆஃப் குரோமோசோம், ஒரு கற்றை குரோமோசோம் காணப்படும். ஆந்த்ரீடியத்துல இருந்து ஆந்த்ரோசோவாய்டு வரும். ஆர்கிகோனியத்துல எக் இருக்கும், அண்டம் காணப்படும். வாட்டர் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் ஃபர்டிலைசேஷன். கருவுறுதல் நடைபெறுவதற்கு நீர் அவசியம் தேவை. மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனோன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஜைகோட்ல என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் ஸ்போரோஃபைட்டா மாறும். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்போரோஃபைட். ஸ்போர்களை உருவாக்கும் தாவரம். அந்த ஸ்போரோஃபைட்ல என்ன இருக்கும்? ஸ்போர் மதர் செல், ஸ்போர் தாய் செல்கள் காணப்படும். which undergo meiosis to form spores. ஸ்போர் தாய் செல்களிலே மியோசிஸ் நடந்து ஸ்போர் உருவாகும். அப்ப அங்க மியோசிஸ் நடக்கிறது. அதுவே ஆல்கேல அதுக்கு பேர் ஸ்போரிக் மியோசிஸ் பேர். மியோசிஸ் டேக்ஸ் பிளேஸ் at the time of spore formation. ஸ்போர்கள் உருவாகின்ற சமயத்தில் மியோசிஸ் நடைபெற்றால் அதுக்கு ஸ்போரிக் மியோசிஸ். ஆல்கேக்கு போகும். ஆல்கே உனக்கு தெரிஞ்சது. ஆல்கேல எடுத்தோம்னா ஊகெமஸ் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி எல்லாம் படிச்சிருப்பேன். அப்ப மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனோன்னு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இணைந்த பிறகு ஜைகோட். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஜைகோஸ்போர். அது ஜைகோஸ்போரா மாறும். The zygospore undergo meiotic cell division to form 4 haploid nuclei. அந்த ஜைகோஸ்போர்ல மியோசிஸ் நடந்து 4 ஹாப்ளாய்டு நியூக்ளியை ஃபார்ம் ஆகும். ஈச் டெவலப்ஸ் இன்டு a new plant. ஒவ்வொன்றும் ஒரு தாவரமாக மாறும். அப்ப அதுக்கு பேர் ஜைகோட்டிக் மியோசிஸ்னு பேர். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹாப்ளாய்டு ஆர்கானிசத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குமா? நடக்கும். மியோசிஸ் நடக்குமா? நடக்கும். மியோசிஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா ஜைகோட்ல நடக்கலாம், ஜைகோட்டிக் மியோசிஸ். ஸ்போர் மதர் செல்ஸ்ல நடக்கலாம், ஸ்போரிக் மியோசிஸ். அது மாதிரி நீ மிங்கிள் பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் டிஃபைன் மொனோஷியஸ் அண்ட் டயோஷியஸ். ஏற்கனவே சொன்னேன் ஓரில்லம் ஈரில்லம், முன்னாடியே சொன்னதுதான். மேல் அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட் ஆர் அனிமல் மொனோஷியஸ். ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் ஒரே உயிரினத்தில் தாவர விலங்கில் காணப்பட்டால் மொனோஷியஸ். மொனோஷியஸ்க்கு மேலேயே எக்ஸாம்பிள் இருக்கு, எர்த்வம் அண்ட் கேரா. எர்த்வம் மண்புழு ஞாபகம், கேரா பிளான்ட். Male and the female reproductive structures present in 2 different plants or 2 different organisms or 2 different animals. We are calling it dioecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் வெவ்வேறு தாவரங்களில் வெவ்வேறு விலங்குகளில் வெவ்வேறு உயிரினங்களில் காணப்பட்டால் அதுக்கு dioecious. எக்ஸாம்பிள் Mercantia and cockroach ஏற்கனவே படிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். Fertilization is not obligatory for fruit formation. Explain. கனி உருவாவதற்கு கருவுறுதல் என்பது அவசியம் தேவையில்லை சில உயிரினங்களில். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதான் உனக்கு தெரியுமே. யூ ரைட் அபவுட் பார்த்தினோகார்பி. அப்ப ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறதுக்கு கனி உருவாவதற்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நடக்கிறது சில ஆர்கானிசத்துல நடக்காமல் இருக்கும். Formation of fruit without the act of fertilization is called parthenocarpy. And the resultant products are known as the parthenocarpic fruits or seedless fruits. கருவுறுதல் நடைபெறாமல் கனியானது உருவானால் அதற்கு கருவுரா கனியாதல் அல்லது பார்த்தினோகார்பி என்று பெயர். The fruits without seeds. விதைகளற்ற கனிகள் உருவாகும். விதை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதை என்ன பண்ணணும்னா பார்த்தினோகார்பியை பத்தி எழுதணும்னா முடிஞ்சு. So fertilization is not obligatory for fruit formation. கனி உருவாவதற்கு கருவுறுதல் நடைபெற வேண்டும் என்பது அனைத்து உயிரினங்களிலும் அனைத்து தாவரங்களிலும் உயர் தாவரங்களிலும் அவசியம் இல்லை. அப்படின்னு உனக்கு சீட்லெஸ் பனானா எழுதிக்கோ, விதையற்ற விதையிலா வாழை எழுதிக்கோ, சீட்லெஸ் கிரேப்ஸ் எழுதிக்கோ, விதையிலா திராட்சை, சீட்லெஸ் பொமோகிரானட், விதையிலா மாதுளம்பழம், சீட்லெஸ் கோவா, விதையிலா கொய்யாப்பழம் எல்லாத்தையும் வச்சுக்கோ. Then the last question for you, the important question for you, differentiate asexual and sexual reproduction. வேறுபடுத்துக பாலிலா மற்றும் பால் இனப்பெருக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. asexual reproduction எடுத்தது எல்லாம் it involves only one parent. ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் பங்கேற்பார்கள். So it is uniparental. ஒரு பெற்றோர் பங்கேற்பதால் அதை நம் uniparental என்று அழைக்கலாம். அடுத்தது பாருங்க, இங்க எடுத்துட்டோம்னா
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 2 பேரண்ட் இருப்பா, பை பேரண்டல், இரு பெற்றோர்கள் பங்கேற்பார்கள் அல்லது 2 கேமெட்டுகள் பங்கேற்கும். அடுத்தது பாருங்க, கேமெட்ஸ் ஆர் நாட் ஃபார்ம். ஏசெக்சுவல்ல கேமெட்னே ஒன்னு ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, கேமெட்டுகள் தோன்றாது. இங்க 2 கேமெட் ஃபார்ம் ஆகும். 2 types of gametes are formed, namely the male and the female. ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகள் என்று அழைக்கப்படுகின்ற 2 கேமெட்டுகள் உருவாகும். Asexual reproduction involves only mitosis. பாலிலா இனப்பெருக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் மைட்டோட்டிக் செல் பிரிதல் மட்டுமே நடைபெறும். But sexual reproduction involves mitosis as well as meiosis. பாலினப்பெருக்கத்திலே மைட்டோசிஸும் நடக்கும், மியோசிஸும் நடக்கும். அடுத்தது முக்கியம், in the end of asexual reproduction, new daughter cells are formed or new daughter organisms are formed which are genetically identical. பாலிலா இனப்பெருக்கத்தின் இறுதியில் தோன்றக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் மரபொத்து காணப்படும். Genetically similar, genetically identical, genetically uniform plant or animal populations are known as clones. So asexual reproduction produce only clones. அமைப்பொத்த உயிரினங்களை, பெற்றோர்களை ஒத்த உயிரினங்கள் மட்டுமே இங்கு உருவாக்கப்படும். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியம். Daughter organisms differ from their parents genetically. பெற்றோர்களிடமிருந்து புதிய உயிரினங்கள், தோன்றுகின்ற உயிரினங்கள் வேறுபடும். நம்மளுடைய 46 குரோமோசோம்ஸ் எடுத்துக்கோன்னா 23 அப்பா கொடுத்தா, 23 அம்மா கொடுத்தா, நம்ம என்ன அப்படியே அப்பா அம்மா மாதிரியே இருக்கோமா? we differ. பெற்றோரிடமிருந்து வேறுபடும். இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், மியாசிஸ். ஒரே வீட்டுல 4 குழந்தைகள் இருந்தா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அது காரணம் மியாசிஸ். படிச்சுட்டு பேர் 11th standard மியாசிஸ், மியாசிஸ் 1, ப்ரொஃபைல் 1, packaging stage. The exchange of genetic materials takes place between the non-sister chromatids of the homologous chromosome is said to be crossing over. அப்படின்னு படிச்சுட்டு பேர் மியாசிஸ், மியாசிஸ் 1, பாக்கிமிமா நிலையின் பொழுது ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிக் துண்டுகளுக்கிடையே ஜீன்களின் பரிமாற்றம் நடைபெறும். அதற்கு குறுக்கே கலத்தல் என்று பெயர். That crossing over responsible for variation. நம்முடைய வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது அந்த குறுக்கே கலத்தல். அதனால அப்பா அம்மா மாதிரி நம்ம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. சோ இது ரொம்ப முக்கியம். And finally, does not contribute to evolution. பரிணாமத்தில் asexual reproduction பாலிலா இனப்பெருக்கத்திற்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. But here, because of variation, it contributes to the evolution. Sexual reproduction போது crossing over, குறுக்கே கலத்தல் நடக்கும். Recombinance, புது சேர்க்கை அல்லது புதிய சேர்க்கை, மறு சேர்க்கை ஏற்படும். Responsible for variation, வேறுபாட்டிற்கு காரணமாக இருக்கும். It plays an important role in evolution. பரிணாமத்திலே முக்கிய பங்கினை வகிக்கும். அப்ப asexual reproductionல எவல்யூஷனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. But sexual reproduction plays a vital role in evolution, origin of new species. புதிய சிற்றினங்கள் உருவாவதற்கு பரிணாமத்திலே மிக முக்கிய பங்கினை வகிப்பது sexual reproduction. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சில டிஸ்கஷன் உனக்கு. ஓகேயா? ரைட்.